தங்கம்மா சிறந்தாண்டு வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஒரு புண்ணியசத்திரம் இது? வர சான்றரைக்கு சக்காலத்துல என்ன தாண்டா கேக்குது? என்ன ஊருன்னு கொசப்பாடி. கொசப்பாடி பசுபாடி கிராமம் இருக்கின்றதே. அவன் வந்து பிரமதம் கட்டிட்டு வந்து சொன்ன மாதிரி சொல்லிவிடாத. நான் கொசப்பாடினா அவன் பொச்சப்பாட்டினா அந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிடாத. கொசப்பாடி பசுபாடி கிராமம் இருக்கின்றதே. இந்த ஊர்ல உள்ள பெரியார் முதல் சிறுவரவர் அனைத்து நல்லா உள்ளவர்களுக்கும் நாட்டாளர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் கோயில் முதல்வர்களுக்கும் தர்மர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வார்டு மெம்பர்களுக்கும் சக்தி ஒன்று சமயம் 16,000 கொண்ட அமர்ந்திருக்கிறாளே ஆறு அந்த அம்மனோடி பொற்பாத கமலத்துக்கும் நம்மளை போல தங்கத்தாய் குல சிதாமணிகளுக்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கு வந்திருக்கிறாரு அயலூர் கிராமத்தில் இருந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாடக தங்கத்தருக்கும் உனக்கும் இந்த சிறுவன் சிறந்தாண்டு வணக்கம். வணக்கம். என்னடி பேச்சு கிடக்குறீங்க? பொம்மனாட்டி வாய் அடக்காது உங்களுக்கு. ஆம்பளை அம்மா அமைதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல முட்டு முட்டா பேச்சுதான் குடும்பத்தை ஏறி வேலைக்கு போய் தான் குடும்பத்துல சண்டை முட்டு கிடக்குறீங்க. சிட்டு முடிச்ச சக்காத்தோட அது ஒரு சோட்டு கேள்வியில கொஞ்சம் பாரு. சத்யா வல்சியா சுத்ரான் சொல்ல முடியாது. ஆங்கி வனத்தார் வந்திருக்க முடியாது. திருமகளாகி லட்சுமணாச்சம் என்ற சபைக்கு முன்பாக தற்பார் வந்தனே. நான் யாரு? நான் எந்த நாட்டு செல்வி? நல்லா விளக்கமா சொல்லுமா. விளக்கம் தெரியுமா? விளக்கமா சொன்ன இந்த வாழ்க்கை உலகம் அல்ல. யார் என்று விளக்கம் இருந்தது? ஓ பராசக்தி பராசக்தி. ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி என்று விளக்கம். ஓம் பராசக்தி. இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோழி முட்டை வடிவத்தில் இருந்தது. கோழி முட்டை வடிவத்தில் இருந்தது. ஓம் ரீம்னு சத்தம் வந்து சத்தம் வந்து ஒரு நாள் எடுத்து ஈரோடு பூமி ஆகும் மேலோடு ஆகாயமாகும். இந்த ஆகாயத்துக்கு பூமிக்கும் சராசரி உருவத்தோட பிறந்தவள் தான் இந்த ஓம் பராசக்தி. ஓம் இந்த அண்டத்துக்கு பூமிக்கும் சுயமா இருப்பீர்கள். அம்மா என்ன சொல்லுச்சு? ஓம் பராசக்தி.